அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மீது மாணவர்கள் பாலியல் புகார் தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து வருகிறது. நள்ளிரவு முதலே போராட்டம் நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் நேற்று நள்ளிரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் போராட்டம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. என்ன நடந்தது? மாணவர்களின் குற்றச்சாட்டு என்ன? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீதும் மேலும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மானிய குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கையில் கண்டன பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இவர்கள் போராட்டமானது 7 மணி நேரத்துக்கும் மேலாக ஈடுபட்டதன் காரணமாக மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததன் காரணமாக போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலைய போலீசார் நள்ளிரவு 2 மணி மேல் பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்கள் மீது வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க கோரியும் பாலியல் குற்றச்சாட்டுகளை உள்ளான பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.